one equation of a pair of dependent linear equations. So dependent linear equation is nothing but um, coincident lines. சரியா? கோஇன்சிடென்ட் லைன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? டிபெண்டன்ட் பேர் ஆஃப் ஈக்குவேஷன். அப்படின்னா என்னது? அதோட ஒரு மல்டிபிளா இருக்கலாம். எதுவா வேணா இருக்கலாம். ஸோ கோஇன்சிடென்ட் லைன்ஸ். அதுக்கப்புறம் திஸ் ஹேஸ் அன் இன்ஃபைனட் மெனி சொல்யூஷன். சரியா? இன்ஃபைனட் மெனி சொல்யூஷன். ஸோ அதோட கிரைட்டீரியா என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா A1 by A2 ஈக்குவல்ஸ் டு B1 by B2 which is equal to C1 by C2. ஸோ அதோட ஈஸி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் ஏதாவது ஒரு மல்டிபிள் ஆஃப் 2 நமக்கு வர ஈக்குவேஷன் வரலாம். இல்ல மல்டிபிள் ஆஃப் 3 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வர ஈக்குவேஷன்ஸ் வரலாம். ஏன்னா ரெண்டுமே டிபெண்டன்ட். அதோட மல்டிபிள்ஸ் இல்ல அதோட டிவிஷன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல், ரெண்டுமே கோயின்சைட் ஆகுது. ஸோ இந்த லைன், இந்த ஈக்குவேஷன் இந்த லைன்னா இன்னொரு ஈக்குவேஷன் பாருங்க அதே தான் வரும். சேம் லைன் தான் வரும். கிளியரா? ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா -5x + 7y ஈக்குவல்ஸ் டு 2. இப்போ இது நம்ம எந்த ஃபார்மேட்ல எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா -5x + 7y -2 = 0. ஓகேவா? ஸோ இப்போ இதுல பார்த்தோம்னா இதோட மல்டிபிளா தான் ஏதாவது வரணும். அதாவது ஒரு நம்பர் மட்டும்தான், நம்பர் இல்லைன்னா டேர்ம் ஏதாவது ஒண்ணு அப்படியே மல்டிப்ளை. சிம்பிள்னா ஈக்குவலா இருக்கணும், நம்பர்னா ஈக்குவலா இருக்கணும். இப்போ நான் இதுக்கு என்ன பண்றேன்? A1 வந்து A1 is -5. ஓகே. B1 is 7. C1 is -2. இப்போ A1 by A2 எப்படியா இருக்கணும்? 5னா 5ஓட மல்டிபிள். இப்போ இங்க 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். -5 இருக்கு. ஸோ 5 into 2. ஏன்னா இங்க எல்லாமே 10 10 கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம 5ஓட மல்டிபிள். அப்போ இதுவும் என்னவா இருக்கணும்? மல்டிபிள் ஆஃப் 2. இதுவும் என்னவா இருக்கணும்? மல்டிபிள் ஆஃப் 2. கிளியரா? ஸோ திஸ் ஈக்குவேஷன் கேன் பி இந்த மாதிரியும் போடலாம். இன்னொரு மெத்தட் இது A1 எதுக்கு ஈக்குவலா வருது அப்படின்னு போடலாம். இப்போ நம்ம எதுக்கு ஈக்குவலா வருது அப்படின்னே போட்டுக்கலாம். இது இன்னொரு வே ஆஃப் ஃபைண்டிங். A எடுத்துக்கிறேன். இப்போ A எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். A1. இப்போ இதுல A2 என்னவா இருக்கும் பாருங்க. A2 வந்து 10. B2 என்னது? 14. C2 என்னது? 4. இப்போ இதுல A1 by A2 என்ன போடுங்க பாருங்க. -5 by 10 which is equal to 7 by 14 which is equal to -2 by 4. ஏன் நான் இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வரேன்னா மைனஸ் பிளஸ் மிஸ்டேக் வரக்கூடாது. அதுக்குதான். இப்போ இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது 1/2 -1/2. பாருங்க இது 1/2. இது 1/2. இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு? -1/2 which is 1/2 which is -1/2. இப்போ நமக்கு பார்த்தோம்னா இதுவும் ஏவும் சியும் ஈக்குவல். இங்க மட்டும் என்ன மிஸ்ஸிங்? மைனஸ் மிஸ்ஸிங். ஓகேவா? ஸோ அந்த மைனஸ் மிஸ்ஸிங்க்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. அதாவது இங்க பில மட்டும் இந்த இடத்துல மட்டும் நமக்கு மைனஸ் சேஞ்ச் ஆகணும். மைனஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா நமக்கு ஈஸியா இருக்கும். கொஸ்டினை நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஆன்சர்ல இங்க என்ன பார்த்திருக்கோம்? 14 இருக்கு. இந்த +14 தவிர -14 எங்க வருதான்னு பார்த்தோம்னா அதுதான் நம்மளுடைய ஆன்சரா இருக்கும். ஏன்னா ஏ நமக்கு டேலி ஆயாச்சு. அப்போ 10x டேலி ஆயாச்சு. 4 டேலி ஆயாச்சு. அப்போ நமக்கு இங்க பிளஸ் வந்திருக்கு. இங்க பிளஸ் வந்தா நமக்கு ஈக்குவலா வரல. அப்போ நமக்கு மைனஸ் வரணும். அப்பதான் டேலி ஆகும். சோ இது ஆப்ஷன்ஸ்ல இருந்து கண்டுபிடிக்கலாம். ரெகுலரா போட்டு கண்டுபிடிக்கலாம். எப்படி வேணா கண்டுபிடிக்கலாம். இப்போ நாம இந்த ஆப்ஷன்ஸ்ல இருந்து நான் டி கரெக்டா டேலி ஆகுதான்னு கண்டுபிடிக்கிறேன். இப்போ டி போடுறேன் பாருங்க. டில வந்து பாத்தீங்கன்னா A2 என்னது? A2 என்னது? 10. B2 என்னது? B2 is -14. C2 என்னது? 4. இப்போ A1, A2 எழுதலாமா? A1 என்னது? -5 by 10. B1 என்னது? இங்க பாருங்க. B1 by B2. B1 என்னது? 7 by -14. C1 என்னது? -2 by 4. இப்போ கேன்சல் பண்ணா இங்க 1 2 1 2 1 2. இப்போ பாருங்க என்ன வந்திருக்கு? -1/2 which is equal to -1/2 which is equal to -1/2. இங்க கீழே மைனஸ் இருக்கு, இங்க மேல மைனஸ் இருக்குலாம் கிடையாது. சரியா? 1/-2வும் -1/2வும் ஈக்குவல் தான். எப்பயுமே நம்ம சிம்பிளை என்ன பண்ணுவோம்?
சைன்ஸ வந்து நியூமரேட்டர்ல போடுவோம். ஸோ நமக்கு ஆப்ஷன் வில் பி டி. கிளியரா? இது மாதிரி குடுத்திருந்தாங்கன்னா, எது செட் ஆகும் அப்படின்றத பார்த்து பண்ணணும். ஆ 2 வழியாவும் போடலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒண்ணு சொன்னேன் அதுவும் போடலாம், இதுவும் போடலாம்.